வணக்கம். இன்றைய காணொளியில் 3 வகையான டிஜிட்டல் மல்டிமீட்டர் வைத்து பார்க்க போகிறோம். இதன் தொழிற்பாடுகள் எவ்வாறு பார்ப்பது என்பதனை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வரும் வீடியோக்களில் இதன் மூலம் எவ்வாறு பரிசோதிக்கலாம் என்ற பரிசோதனைகளையும் செய்து காட்டுகின்றேன். கடந்த வீடியோவில் இந்த மல்டிமீட்டர் பற்றி, இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் பற்றி பூர்ணமான வீடியோ ஒன்று நாங்கள் எடுத்து போட்டுள்ளோம். இப்போ நாங்கள் இந்த கிளாமீட்டர் 266 கிளாமீட்டர் அந்த சீரியல் நம்பர் உள்ள கிளாமீட்டரை பற்றி விளக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் வந்து ஆம்பியர் வந்து 200லேருந்து 200 ஏசி ஆம்பியர் 200லேருந்து 1000 மட்டும் இந்த ரேஞ்சில் விட்டு பார்க்கலாம். ஏசி ஆம்பியர் பட் ஏசி வோல்ட் வந்து 750 மட்டும்தான் பார்க்கலாம். டிசி வோல்ட் வந்து 1000 பார்க்கலாம். அடுத்தது ஓம்ஸும் பசர் மோட்டும் இதில் ஒன்றா இருக்குது. 200லேருந்து 200 ஓம்ஸ் பார்க்கலாம். 20 கிலோ ஓம்ஸுக்கு ரேஞ்சை மாற்றணும். ஒரு அளவுடைக்கும் அந்த ரேஞ்சை மாற்றணும். குறைஞ்சதை விட்டு கூட்டினதை பார்த்தா வலுவளவு 0 ஒன்று காட்டிக்கொண்டிருக்கும். அதனால் வலுவளவை கூட்டி விட்டுட்டு தான் நாங்கள் பார்க்க வேண்டும். 20 கிலோ ஓம்ஸ், அடுத்த 20 மெகா ஓம்ஸ், 2000 மெகா ஓம்ஸ் இது பார்க்கலாம். மற்ற இதில் ஆஃப் மோட்டில் விட்டால் ஆஃப் ஆயிரும். மற்ற இது வந்து ஏசி ஆம்பியர்ஸ் பார்க்குறதுக்கு கிளிப் ஆன் மீட்டர் இதனை ஓப்பன் பண்ணி ஒரு கடத்தியினூடாக அந்த வயரை உள்நிறுத்தி பிறகு இதை விட்டுட்டு இதில் நாங்கள் மாற்றும் பொழுது ஓட்டோவாக இதில் எத்தனை ஆம்பியர் எடுக்குது, ஒரு மோட்டார் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு உபகரணம் எவ்வளவு ஆம்பியர்ஸ் கரண்டை ஏசி ஆம்பியர்ஸை எடுக்கிறன்றதை இந்த மீட்டரை வைத்து பார்க்கலாம். இதன் மூலம் சரியான ஆம்பியர்ஸை கணக்கிட முடியும். அடுத்ததில் ஏசி வோல்ட் வந்து 750 பார்க்கலாம். டிசி 1000 வோல்ட் பார்க்கலாம். அடுத்து 200 அதே தான் இஞ்சல் உள்ளதை அப்படியே இஞ்சலை மாற்றி போட்டிருக்கும் மற்ற பக்கம். இந்த மீட்டரில் இவ்வளோதான் உள்ளது. ஆனால் இன்னொரு மீட்டர் இருக்குது, கிளாமீட்டர். இதில் பல அம்சங்களும் உள்ளன, பலவிதமான. இதில் வந்து சாதாரணமாக வோல்ட் பார்க்கலாம், ஏசி, டிசி வோல்ட், ஓம்ஸ், டயோட், பசர் மோட், கண்டென்சர் ஆகியன இதில் மாட்டலாம். மற்றது இதில் வந்து கேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மீட்டரில் இந்த கிளைமீட்டர் இது ஓட்டோ மெசர் கிளைமீட்டர். இதில் வந்து ஹேர்ட்ஸ் பார்க்கலாம். அதே நேரம் இதில் எத்தனை பெர்சன்டேஜ் என்றதையும் பார்க்கலாம், ஹேர்ட்ஸ். அடுத்தது இதில் வந்து டெம்பரேச்சரும் பார்க்கலாம். டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்க இதில் வந்து பாகசியும் பார்க்கலாம், பரனைட்டும் பார்க்கலாம். மற்ற இது வந்து அவுட்புட் ஐசி, ஆடியோ சிக்னல் ஐசி. அதில் வந்து வோல்ட் வராது, சிக்னல் மட்டும்தான் பெறும், பல்ஸ், அந்த துடிப்புகள் அது வரதையும் இதை இந்த மூட்டில் விட்டு நாங்கள் பார்க்கலாம் ஐசியில். இது அடுத்ததாக இருக்குது நோ கரண்ட் வோல்ட். இது வந்து ஒரு கரண்ட் வயர் கடத்தியின் உள் இந்த மீட்டரை அருகில் கொண்டு செல்லும்பொழுது கரண்ட் இருக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அருகில் கொண்டு செல்லும் பொழுது கடத்தில் கரண்ட் வந்தால் எல்லாம் தண்டவாளில் அடிக்கும். அடுத்து இதில் வந்து 600 ஆம்பியர் மட்டும் பார்க்க முடியும். ஏசி 600 ஆம்பியரை கடத்தி பார்க்க முடியும். இதில் வந்து நார்மலாக இந்த அளவு வோல்ட், ஏசி, டிசி இதெல்லாம் சாதாரணமாக தெரியும். நாங்கள் பார்க்குற ஃப்ரீக்குவன்சியிலிருந்து பார்ப்போம். ஃப்ரீக்குவன்சியை மாற்றும் பொழுது ஃப்ரீக்குவன்சி இவ்வாறு இருக்கும். நாங்கள் கொடுத்து பார்க்க எங்களோட கரண்டில் எத்தனை ஃப்ரீக்குவன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுடைய மாற்றம் காட்டப்படும். அது டெம்பரேச்சரானது வந்து இதில் வந்து இது பாகசியில் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் மாற்றம் செய்யும் பொழுது பரனைட்டுக்கு மாறும் டெம்பரேச்சர்.
அடுத்து இந்த சிக்னல் ஐசி, ஆடியோ சிக்னல் ஐசி, ஐசியில் வந்து அவுட்புட் மட்டும் பார்க்கலாம், சிக்னல்கள் வடிவாக பார்க்கலாம். நோ கரண்ட் வாட் இதில் இஎஃப்ன்னு காட்டும். இதில் கொண்டு நாங்கள் கடத்தியில் வைக்கும் பொழுது எல்லாம் அடிக்கும். இது 600 ஆம்பியர் ஏசி ஆம்பியர். இதில் வந்து இதை அமர்த்தி கொண்டு கடத்தியின் வயரில் செலுத்தி பார்க்கும் பொழுது ரீடிங் சரியான ரீடிங்கை காண முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.